இந்த மூவியோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவில நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மூலியமா பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாட ஆர்வம் பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அங்க ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீனா தெரியுது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் திறமை பார்த்துட்டு இந்தியன் டீம்ல பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்ன? இந்த பிரச்சனைலாம் தாண்டி கடைசியில ஹீரோயின் உமன்ஸ் வேர்ல்ட் கப்ப வின் பண்ணாங்களா இல்லையா? இதுதான் இந்த மூவியோட கதை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ ஸ்டோரி. முன்னாள் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் கேப்டன் மித்தாலி ராஜோட ட்ரூ ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட கதை. இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி உங்களுக்கு போரே அடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரி எப்படி எடுக்கணுன்றது பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்த்தே கற்றுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட் வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் தான். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டாப்ஸி பொண்ணோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ